அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே பெரியவர்களே, சையதுனா அப்துல்லா இப்னு புஷர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இவர்களுக்கென்று வரலாற்றில் தனிப்பெரும் சிறப்பும் இடமும் உண்டு. இவருடைய மொத்த குடும்பமும் சஹாபாக்கள். இவருடைய தாய், தந்தை, உடன் பிறந்த சகோதரர், சகோதரி என்று மொத்த குடும்பமும் சஹாபாக்கள். அப்படி ஒரு சிறப்பு இவர்களுக்கு உண்டு. இந்த அப்துல்லா இப்னு புஷர் ரலியல்லாஹு அன்ஹு சிறுபிராயத்தில் இருக்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபைக்கு வருகின்றார்கள். நபி அவர்கள் குழந்தையா இருந்த அவர்களை தலை அப்படி தடவி விட்டு துஆ செய்கின்றார்கள். நீங்க 100 வயசு வரைக்கும் வாழ்வீங்க என்று சொல்கின்றார்கள். பொதுவுல யாராவது பற்றி பெருமையா பேசிட்டு இருக்கிறோம், அவங்க அந்த சபைக்குள்ள வந்துட்டா உங்களுக்கு ஆயுசு 100ங்க, இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆயுசு 100 அப்படின்னு சொல்லி துஆ செய்யறது இருக்க, இதுவும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அழகிய துஆக்கள்ல இதுவும் ஒன்று. மீண்டும் சொல்வார்கள் நபி அவர்கள், அப்துல்லா இப்னு புஷர் அவர்களுக்கு முகத்துல ஒரு மரு இருந்துச்சு. இந்த மரு இருக்கிற வரைக்கும் நீங்க வாழ்வீங்கன்னு சொன்னாங்க. அந்த மரு அவங்க 100 வயசு இருந்துச்சு. 100 வயசு வாழ்ற வரைக்கும் முகத்துல அந்த மரு இருந்துச்சு. அவர்களும் 100 வயது வரை வாழ்ந்தார்கள். வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஷாமுல வஃபாத்தான கடைசி சஹாபி அவங்கதான். இவர்கள் வாழ்க்கைக்கு தக்கவாறு ஒரு பொருத்தமான ஒரு ஹதீஸை சொல்கின்றார்கள். ஜாமியா திர்மதியிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், "ஹைருன் நாசி", மக்களிலே மிக சிறந்தவர், மன் தால அம்ருஹு, யாருடைய ஆயுள் நீண்டு, வஹசுன அமலுஹு, அமலும் நல்லதாகி விட்டதோ அவர்தான் மக்களிலே மிக சிறந்தவர் என்று சொன்னார்கள். எவ்வளவு நாள் வாழ்ந்தோம் அப்படிங்கிறத விட எப்படி வாழ்ந்தோம் அப்படிங்கிறது முக்கியம். நல்ல அமல்களோட தொழுக, நோன்பு வைக்கிறது, குர்ஆன் ஓதுறது, துஆ செய்யறது, தான தர்மம் செய்யறது, ஹஜ்ஜி செய்யறது, உம்ரா செய்யறது, இப்படி நல்லமல்கள் நிறைந்து நம்முடைய ஆயுள் நீண்டிருக்குமேனால் அதுதான் சிறப்புக்குரியது. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம்முடைய நீண்ட ஆயுள்களையும் நாம் செய்கின்ற நல்லமல்களையும் அல்லாஹ் மென்மேலும் பரக்கத் செய்வானாக. நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நீண்ட ஆயுளையும் உடல் ஆரோக்கியத்திலையும் பொருளாதாரத்திலையும் மன மகிழ்விலையும் இஹ்லாஸான நல்லமல்களையும் அல்லாஹ் மென்மேலும் பரக்கத் செய்வானாக. ஆஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.